உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சிறப்பு மரம் நடும் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடு வளர்ப்பு முயற்சிகளுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடையாளப்படுத்தும் விதமாக ஆலமரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நட்டு வைத்தார். இது தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைத்தொடரில் மீண்டும் காடுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஆரவல்லி பசுமை சுவர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த திட்டம் தில்லி, ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் குஜராத் ஆகிய 4 மாநிலங்களின் 29 மாவட்டங்களில் ஆரவல்லி மலைத்தொடரை சுற்றியுள்ள பகுதியில் பசுமை போர்வையை பரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தில்லி அரசின் நீட்டிக்கத்தக்க போக்குவரத்து முன்முயற்சியாக 200 மின்சார பேருந்துகளையும் பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவோம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வளங்களை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என அழைப்பு விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விடுத்துள்ள பதிவில் உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று அனைவருக்கும் பசுமையான, தூய்மையான எதிர்காலத்திற்காக நிலையான நடைமுறைகள், சுற்றுச்சூழல் நீதிக்கு உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று பூமியை பாதுகாப்பதிலும் இன்றைய சவால்களை எதிர்கொள்வதிலும் மக்கள் தங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து ஒரு காணொலியை பகிர்ந்துள்ள பிரதமர் சுற்றுச்சூழலை பசுமையாகவும் சிறப்பாகவும் மாற்ற அடிமட்டத்தில் பாடுபடும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்கள் வறுமையிலிருந்து மீள மத்திய அரசின் நலத்திட்டங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் தமது அரசு தீவிர கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பிரதமரின் உஜ்வாலா திட்டம், ஜன்தன் வங்கிக் கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் போன்றவை நாட்டு மக்களுக்கு வீடு, சுத்தமான எரிவாயு, வங்கிக் கணக்கு, சுகாதார சேவை ஆகியவற்றை வழங்கி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் சிறப்பான நலத்திட்டங்களால் நாட்டு மக்களில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டிருப்பதையும் மரியாதையுடன் கூடிய சிறப்பான வாழ்க்கை வாழும் வாய்ப்பை குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கி தற்சார்பு இந்தியாவை கட்டமைக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் 2வது பெரிய சரக்கு எடுத்துச் செல்லும் ரயில்வேயாக இந்திய ரயில்வே மாறியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் பொதுமக்கள் ரயிலில் பயணம் செய்ய தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் தூய்மையான, பசுமையான பாரதத்தையே தேர்வு செய்வதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்திய ரயில்வேயில் பயணித்ததாக கூறியுள்ள ரயில்வே அமைச்சர் சாலையிலிருந்து ரயில் பாதைக்கு போக்குவரத்தை மாற்றுவதன் மூலம் இந்தியா பசுமை பாதைக்கு திரும்புவதாக தெரிவித்துள்ளார். 2013-14 ஆண்டில் இந்திய ரயில்வே சுமார் 1055 பில்லியன் டன் சரக்குகளை எடுத்து சென்றதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இது 2024-25 ஆண்டில் 1617 மில்லியன் டன்களாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது இந்திய ரயில்வேயை உலகின் 2வது பெரிய சரக்குகளை எடுத்து செல்லும் ரயில்வேயாக மாற்றியுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்குள் நுழைய 12 நாடுகளின் மக்களுக்கு தடை விதித்து அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 7 நாட்டை சேர்ந்தவர்கள் நுழைவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விதிமுறை வரும் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ குடியரசு, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்திரியா, ஹைதி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் உள்ளிட்ட நாட்டு குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புருண்டி, கியூபா, லாவோஸ், சிரியா, லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள 19 நாடுகளில் 10 ஆப்பிரிக்காவில் உள்ளன. பங்குச் சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 282 புள்ளிகள் அதிகரித்து 81,280 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 86 புள்ளிகள் அதிகரித்து 24,706 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 85 ரூபாய் 91 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 73,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 40 ரூபாய் அதிகரித்து 9,130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கும் 1 கிலோ பார் வெள்ளியின் விலை 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 80 காசாகவும் டீசல் விலை 92 ரூபாய் 39 காசாகவும் உள்ளது.